அனைவருக்கும் வணக்கம். பிரம்மன் எழுதிய தலைவிதி. ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா? தெரிந்தால் அதிர்ந்து போர்வீர்கள். அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளின் பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ரிஷபராசி என்பது இரண்டாவது ராசியாகும். இந்த ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் எதையும் யோசித்து பொறுமையாகத்தான் செயல்படுவார்கள். அதிகம் பேச மாட்டார்கள். எதுவும் அவ்வளவு எளிதில் பாதிக்காத உறுதியும் அமைதியான குணமும் கொண்டவர்கள். இவர்கள் திறமையை விரும்பக்கூடியவர்கள். திருப்தியான மனநிலையை எளிதில் அடைவார்கள். இவர்களை வற்புறுத்தினால் இவர்கள் வளைந்து தர மாட்டார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் கோபவேசப்பட்டால் பேரழிவுதான் மிஞ்சும். தன் வாழ்நாளில் இது போன்று ஒரு சில முறைதான் கோப பயப்படுவார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத எருதினையொத்த மெத்தனத்தோடு இருப்பார்கள். பெண்ணுக்குரிய அனைத்து குணாதிசயங்களோடும் ஆனால் நல்ல வலிமையோடும் இருப்பார்கள். ஆண்கள் சதை பற்றுள்ள கழுத்து பகுதியையும் அகன்ற வலிமையான தோள்களையும் கொண்டிருப்பார்கள். நல்ல ஜீரண சக்தியை உடையவர்கள். எப்போது எதையாவது அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். பொதுவாக இவர்களுக்கு அலை போன்ற சுருள் தலைமுடி இருக்கும். எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும். ஆனால் எதையும் அவசர கதியில் அனுபவிப்பது என்பது இருக்காது. எதையும் எளிதில் உணர்ச்சி செய்யப்பட்டு செயலில் இறங்காமல் இருப்பது இவர்களுடைய சிறப்பு குணமாகும். விளம்பரம் பெருமை தேடுதல் இல்லை. இவர்தான் வேண்டும் என்று அழைத்தால் உடன் வருவார்கள். பொதுவாக எதற்கும் கவலைப்பட்டு நகத்தை கடிக்கும் குணம் கொண்டவர் அல்ல. எதற்கும் கலங்காமல் வருவதே வாழ்க்கையில் இதுவும் ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளும் மனப்பாங்கு மிக்கவர்கள். மனம் மின்னல் வேகத்தில் செயல்பட்டாலும் முடிவு எடுப்பது என்பது நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்த பின்னர் தான் முடிவெடுப்பார்கள். வீட்டில் இருப்பதை தான் பெரும்பாலும் விரும்புவார்கள். தேவையற்ற மாற்றம் இவர்களை உற்சாகமிழக்க செய்யும். சொந்த வீடு வைத்திருப்பார்கள். அப்படி இல்லாதவர்கள் சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் இருப்பார்கள். அமைதியான ஒதுக்குப்புறமான சூழலை விரும்புவார்கள். வீட்டு மனை வியாபாரம் இவர்களுக்கு உகந்த ஒன்று. எப்படியாவது ஒரு வகையில் பூமி நிலம் சம்பந்தப்பட்ட ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக ஆரோக்கியமும் உறுதியும் உடைய உடல் அமைப்பு கொண்டிருப்பார்கள். தொண்டை, கழுத்து, கால்கள், கெண்டை கால்கள், பிறப்புறுப்புகள், முதுகு மற்றும் முதுகு தண்டு இவை நோய்களினாலும் விபத்துகளினாலும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள். கவனம் தேவை. பொதுவாக இவர்கள் உணவை நன்கு விரும்பி உண்பார்கள். மதுவும் பிடிக்கும். மதுவை ஒழித்தால் இவர்கள் உடல் கட்டுக்குலையாமல் இருக்கும். இயற்கையான காற்று மற்றும் உடற்பயிற்சி இல்லாதது இவர்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். இவர்கள் மிகவும் பிடிவாத குணம் உடையவர்கள். தனது கருத்தில் இருந்து அவ்வளவு எளிதில் மாற மாட்டார்கள். மன ரீதியான உடல் ரீதியான துன்பங்களை பல ஆண்டுகள் குறை சொல்லாமல் தாங்கும் பலம் பெற்றவர்கள். தனது குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். மிகவும் அதிகமாக பேசுவார்கள். தர்க்கம் செய்வதில் வல்லவர்கள். பொய்யையும் மெய்யாக பேசுவதில் வல்லமை வாய்ந்தவர்கள். எந்த வகையான உணவையும் விரும்பி உண்டு செரிமானம் செய்யும் தன்மை உடையவர்கள். நல்ல நகைச்சுவை உணர்வு உள்ள இந்த ராசிக்காரர்கள் நன்கு பணம் சம்பாதிப்பவர்களாக இருப்பார்கள். நிதானமாக ஆனால் உறுதியான பெரிய விஷயங்களை சாதிக்க முற்படுவார்கள். எதிலும் தான் முன்னால் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அதிகாரத்தையும் பணத்தையும் பெருக்கி அதை வைத்திருப்பதை பெருமையாக எண்ணக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் உண்மையாகவே கஷ்டத்தில் உள்ள நபர்களுக்கு தாராளமாக பொருள் உதவியும் மனதைரியமும் அளிப்பார்கள். எதை பெரிதாக செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாகும். பெரிய கட்டிடங்கள், மிருகங்கள் இவர்களை இருக்கும். ஆனால் சிறிய எலிக்கு பயப்படுவார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஓவியம், இசை போன்றவற்றில் ஆர்வம் இருக்கும். நல்ல குரல் வளம் இருக்கும். நீல நிறம் இவர்களை அமைதியாக்கும். சிவப்பு கொந்திப்படைய வைக்கும். இவர்களுடைய கருத்துகள் தெளிவானவை, பொறுப்பானவையாகும். செம்பு இந்த ராசிக்காரர்களுடைய உலோகமாகும். தேய்க்க தேய்க்க பளபளப்பாவதை போல அனுபவம் இவர்களுக்கு நன்மை செய்யும். தனக்கு பிடித்த பொருட்களை அதிகம் செலவு செய்வதாவது பெற்று வாழ்நாள் முழுக்க வைத்து காப்பாற்றக்கூடியவர்கள். ஆனால் தேவையற்ற ஆடம்பரத்திற்கும் பொறுப்பற்ற முறையில் இருப்பதற்கும் எதிரியாவார்கள். வீடுதான் இவர்களது கோட்டையாகும். நிறைந்த பெருமையும் வலிமையும் உடைய விடாப்பிடியான பிடிவாத
பிடிவாத குணம் கொண்டவர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி பெண்களின் குணாதிசயங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகள் சற்று உயரமான உடல்வாக்கு உடையவர்கள், ஆண்கள் விரும்பும் சிறந்த குணங்களை உடையவர்கள், இவர்களை சீண்டாத வரையில் பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள், வாழ்க்கையை மற்றவர்கள் போற்றும் வகையிலே அமைதியாக நேர்மையாக வாழக்கூடியவர்கள், தான் சிறந்த பெண் என்பதை அறிந்து வைத்திருப்பார்கள். அதனால் ஒரு முழுமையான ஆண்மகனை தான் தேடுவார்கள். சுய கட்டுப்பாடு உள்ளவர்கள், இயல்பிலேயே நல்ல குணம் உடையவர்கள், இதனாலேயே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரை தனக்கு எதிரி என்று இருந்தால் அவர்களை முழுமையாக அசட்டை செய்வார்கள். ஆனால் தனக்கு உண்மையான நண்பர்கள் என்றால் அவர்களுடைய குறைகளையும் பெரிதுபடுத்தாது அவர்களுடைய உண்மையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். தான் எந்த அளவிற்கு உண்மையாகவும் அன்பாகவும் இருக்கிறாரோ அதே அளவுக்கு மற்றவரும் திரும்பி தர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அழகான பெண்களை ஆண்கள் ரசிக்கும் போது சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அது எல்லை தாண்டினால் அவரது கோபம் கரை கடக்கும். சிறந்த அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் கூடுதல் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். எந்த துறையையும் புரிந்து வைத்துக் கொள்ளும் திறமை உள்ளவர்கள். ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதையும் தெளிவான நடைமுறைக்கு ஒத்து வருகின்ற மாதிரி அவர் உடல் மற்றும் உணர்வு சார்ந்தவர்கள். ஆனால் இவருடைய சிறந்த முறையில் ஊக்குவிக்கப்பட்ட உணர்வுகளை நீங்கள் தொடாதவரை வெற்றி இல்லை. நல்ல வாசனை பொருட்கள் இவர்களுக்கு ஆன்மீக உணர்வை கூட தரவல்லவை. ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வெறுக்கத்தக்க வாசனைகள் இவர்களை பாதிக்கும். அழுத்தமான நல்ல வர்ணங்கள் இவர்களுக்கு உணர்ச்சிகளை தட்டி எழுப்பும். நீளம் இவர்களுடைய எதிர்ப்பை குறைக்கும். இவர்களுக்கு சாப்பிடும் உணவு சுவையாக இருக்க வேண்டும். இவர்கள் ஆண்களை மயக்கும் அளவிற்கு நன்கு சமைக்கும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மென்மையான இசை, ஓசை, அழகான ஓவியம், காட்சிகளை இவரை காந்தம் போல இருக்கும். இயற்கையின் அழகு இவரை பேரின்பத்திற்கு கொண்டு செல்லும். இவர்கள் உடுத்தும் ஆடை மென்மையானது, விலை உயர்ந்தது, உடலை வருத்தாது, ஆனால் பார்க்க எளிமையானது. உடை விஷயத்தில் சுகமானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இவர்களுக்கு நல்ல மனம், உடல் பலம் உண்டு. இவர்களுடைய ஒளிவு மறைவற்ற எளிமையான குணம் அனைவருக்கும் பிடிக்கும். வெதுவெதுப்பான நீரில் வாசனை திரவியங்களோடு நீராடுவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். இந்த ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எதையும் நிதானமாக செய்வார்கள். அவசரப்படுத்தினால் கோபம் வரும். குழந்தைகளிடம் நல்ல தாயாக அன்பு காட்டி வளர்ப்பார்கள். அதே நேரம் நல்ல பழக்க வழக்கங்கள் உண்டாக சற்று கடினமாகவும் இருப்பார்கள். ஒழுங்குமுறை குலைத்தாலும் ஒழுங்கற்ற முறையில் குழந்தைகளோ வீடோ வைக்கப்பட்டிருந்தாலும் கோபம் வருவார்கள். குழந்தைகளுடன் நட்புடன் பழகக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகள் வெளியிலிருந்து வரும் எதிர்ப்புகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க எதுவும் செய்வார்கள். அத்தகைய நேர்மையான தைரியத்தை தன் குழந்தைகளுக்கு அளிப்பார்கள். குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி இருந்தால் ஏதாவது வேலை செய்து பொருள் ஈட்டி கணவனுக்கும் குடும்பத்திற்கும் துணையாக இருப்பார்கள். தான் மற்றவருக்கு உதவி செய்யாத நிலையில் மற்றவரிடமிருந்து அத்தகைய உதவியை எதிர்பார்க்க மாட்டார்கள். பலவீனத்தை வகையிலும் எதிர்பார்ப்பவர்கள். ஆடால் உடல் வலியையும் மன அழுத்தத்தையும் தாங்க இயலாத அதிசய குணம் உடையவர்கள். நடைமுறைக்கு ஒத்துவரும் செயல்களில், சடங்குகளில் மற்றும் ஏனைய உணர்வுகளுக்கு இடமளிக்க மாட்டார்கள். ரிஷபராசி சேர்ந்த பெண்மணிகள் நல்ல பெயர் எடுக்க பாடுபடுவார்கள். நல்ல விருந்தோம்பல் குணம் உடையவர்கள். வாழ்க்கையில் கணவன் தோல்வியுற்ற நிலையில் நம்பிக்கையூட்டி வெற்றிக்கு வித்திட வைக்கும் பெண்மணி ஆவார்கள்.